வெல்கம் டு தாதர். ஒரு மார்க்கெட் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், மாலை ஏதாவது சாமி பூஜை பண்ணுவாங்க போல. அப்பா எவ்வளோ போகிறாங்க சாமி. ஏன் வர மாட்டேங்கிறானுங்க, எதுக்கு வர மாட்டேங்கிறானுங்கன்னே தெரில. ட்ரெயினை பிடிப்போமா, சப்பா டென்ஷன் பண்ணுறானுங்க. எந்த ஊர்? சென்னை. நானும் சென்னை தான். சென்னையில் கண்டாயிரப்பேட்டுங்களா? நான் போகிற வழியில் கட்டரோட ரோடு நிற்கிறோங்க. இங்கேருந்து எப்படி போகிறதுனா, ஏதோ தெரியுது இல்லையா, இந்த பொட்டை காட்டில் இப்போ நடக்க போகிறோம். வாழ்த்துக்கள் பாலா. இங்கே பாருங்க மக்களே, ஊருவா எல்லாம் ஒன்று ஒன்று ஊர் ஒரு வகை. எதை சாப்பிட்றது, ஸ்வீட் மாதிரி இருக்கு. ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து 95 ருபீஸ்ங்க. நம்ம ஊரில் 101 ரூபாயா, இங்கே 6 ரூபா கம்மியாக இருக்குது. நிறைய பிஜிபி பாய்ஸ் போட்டாயிடுவீங்க. 2 நாள் தான் ஆகுது. ஒன்று 2 3 4 நாள் ஆகிடுச்சு கிளம்பி. பட் ஆனால் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சு 2 நாள் தான் ஆகுது. அதுக்கே டயர்ட் ஆகுது. ரெஸ்ட் எடுக்கணும்ல. வெல்கம் டு தாதர். தாதர் சர்வன் ரயில்வே ஸ்டேஷன். அந்த எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குது பாருங்கள். எப்பா தாதர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியிலங்க எல்லாம் சூப்பராக இருக்குது. பூவெல்லாம் சாமிக்கு பூஜை பண்ணுவாங்க போல இங்கே. அப்பா ஐயோ அப்பா, இன்னும் ஒரு பூக்கு இவ்வளோ பெரிய மார்க்கெட் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், மாலை எல்லாம் சாமிக்கு பூஜை பண்ணுவாங்க போல. அப்பா 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 வெல்கம் பேக். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எங்கே இருந்தோம்? தாதரில் வந்து இறங்கிட்டோம் ஸ்டேஷனில். அங்கே 5:30 மணிக்கு இறங்கணும். இப்போ மணி வந்து 6:45 ஆகிடுச்சு. நமக்கு லோக்கல் ட்ரெயின் வரவே இல்லை. ஸோ இங்கேருந்து கேப் எடுத்து தான் போகணும். லோக்கல் ட்ரெயின் வந்து 45 மினிட்ஸ் ஆகணும். வர மாதிரி எல்லாம் பயங்கர கூட்டம். ஸோ பெட்டர் வந்து நம்ம ஒரு கேப் போட்டு, நம்ம கூட 2 பேர் இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு கேப் போட்டு இங்கேருந்து நம்ம ஒரு கேப்பில் போயிடுவோம். அங்கே போய் பிரேக்ஃபாஸ்ட் வேறு சாப்பிட்ணும். டிராஃபிக்கில் இன்றைக்கி சண்டே டிராஃபிக் இருக்குமா என்னென்னு கூட தெரில, பார்ப்போம். என்ன டிராஃபிக்காக இருக்குவாங்க. இது மேலே ஒரு பிரிட்ஜு போகுது. பண்ணிடலாமா? இப்போ கேப் ஒன்று ரேப்பிடோவில் கேப் பார்த்துட்டு 3 பேர் 450 ரூபா காட்டுது. வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பட்ஜெட் கிச்செட் பார்த்தோம்னா நம்ம போய் கரெக்டாக போய் ட்ரெயினை பிடிக்க முடியாது. 9:50க்கு ட்ரெயின். இன்னும் 3 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க முடியாதுங்க. இங்கே ட்ரெயின் எவ்வளோ கூட்டமாக வரும், நின்று வேஸ்ட் பண்ணுறது கூடாது. நம்ம கிளம்புறது பெஸ்ட்டு. ஸோ கேப் போட்டுட்டு கேப் போய் உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். என்னது எம்சி சாவாலே ரோடு, தாதர். இந்த ரோடு போல் இருக்குது. அப்பா எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குது. பூ மார்க்கெட் போல் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கூட இவ்வளோ, சண்டே மார்னிங் கூட இவ்வளோ கூட்டம் இருக்குது. ஸோ அவங்க கேப் ஏட்டு கண்டினியூ பண்ணுறேன். அப்பா அவர்களே கேப் புக் பண்ணி கேப் போயிட்டுருக்கோம். உங்கள் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, உள்ளே வர முடியல, நீங்கள் கொஞ்சம் வாங்க அப்படின்னாரு. அதான் போயிட்டுருக்கோம். 480 ரூபா கட்டுதுங்க. 3 பேர் ஷேர் பண்ணி போக போகிறோம். 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்காங்க ட்ரெயினில் மீட் பண்ண. 2 பேர் தமிழ் தான். அவங்களும் குஜராத் தான் போகிறாங்க. பட் நம்ம ட்ரெயின் தான், ஆனால் அவங்க வேறு கம்பார்ட்மெண்ட்டு. அவங்க ட்ரெயினிங்கே போகிறாங்க. ஸோ அப்படியே அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கேப் ஏறிட்டு முடியலைங்க. மும்பை ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை வச்சு செய்யுது. செம்ம டயர்டாக இருக்குது. டயர்டாக இல்லை, வெயிட் பண்ணி கடுப்பாக இருக்குது. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது சாமி, முடியல. 5:30க்கு வந்தோம் தாதருக்கு. 6:45 வரைக்கும் தாதர் தான் இருந்தேன். வரவே இல்லை ட்ரெயின். வருது, ஆப் வச்சுருக்கோம். ஆப்பில் வருதுன்னு பார்த்தா
கம்மிங் அந்த வே தான் போட்டிருக்கு. ஆனால் வரமாட்டேங்குது. லோக்கலும் வரல, எக்ஸ்பிரஸும் வரல. கடுப்பாகி சரி இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாது, ரொம்ப லேட் ஆகிறதுக்குள்ளே நம்ம அட்லீஸ்ட் பை ரோடு ஏதாவது போயிடுவோம் அப்படின்னு தான் சரி இப்போ கேப் பார்த்தோம். காலங்காலத்தில் 24 கிலோமீட்ரு 500 ரூபாங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் ஒன்றும் பண்ண முடியாது. மும்பையில் இதோ மும்பை ஃபேமஸ் ஃபார் ஸ்கை, அது என்ன சொல்லுவோம், ஸ்கை ஸ்கிராப்பரா பாருங்கள். அப்பார்ட்மெண்ட் அதெல்லாம் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டுங்க. அம்மா ஒரு மசூதி இருக்குது, அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பேர் டெண்டுல்கரான். நைஸில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க. இட்லி வடையெல்லாம் இருக்காங்க. இட்லி வடை தோசை ஊத்தப்பம்லாம் இருக்குது. இங்கேயா இதெல்லாம் ஹைட் பில்டிங்காக இருக்குது. அதெல்லாம் பாருங்கள் சின்ன அப்பார்ட்மெண்ட்டாக தான் இருக்குது, ஆனால் அவ்வளோ ஹைட்டாக காட்டியிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்க புறா. அங்கதான் இருக்கு. அவங்க கேப் பார்த்துட்டு இருக்காங்க, கேப் வரட்டும். இங்கதான் இருக்கும், அங்கேயும் போல. ஓ புறா வளர்க்குறாங்க போல. வாங்க நம்ம புறா போய் பார்ப்போம். அதே மும்பை சூப்பராக இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே செமையாக இருக்குல்ல. இங்கே பாருங்க, எப்பா எவ்வளோ புறாங்க சாமி. ஏய் கொச்ச 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 அந்த பக்கம் போவோமா? நான் பாருங்க புறாவை, எவ்வளோ புறா பாருங்க. என்ன கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்குது, எதையும் தொட்டோம்னா நம்ம மேலே ஸ்மெல் வந்துடும். அதாவது தாதர் ஸ்டேஷன் இங்கே இருக்குது, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நடந்து வந்தோம்னா இங்கே ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்குது. அந்த ஜங்ஷன் கிட்ட பூரா வளர்க்குறாங்க. சரி வாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க, நம்ம கோ பேசஞ்சர்ஸ் கூப்பிட்றாங்க. வந்துட்டாங்களா? இந்த மாதிரி டாக்ஸிஸும் நிறையா இருக்குது மும்பையில். மும்பை ஃபார் யூ. இன்னும் இந்த ஆஜா ஜங்ஷனில் தான் இருக்கும். புக் பண்ண கேப்புக்காரன் லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணிட்டாங்க. வெறுப்பாக இருக்குது, போக முடியுமா என்னன்னு தெரில. இன்னும் 2 hours தான் இருக்குது. ஓ டென்ஷன் ஆகுது. ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிக்கலாம் போல. ட்ரெயின் வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டுங்க கண்டிப்பாக. எல்லா கேப்காரனும் கேன்சல் பண்ணுறானுங்க. ஒருத்தர் இப்போ மறுபடியும் 2வது புக் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு புக் பண்ண 2 minutes தாங்க இருந்துச்சு, பக்கத்தில் தாங்க இருக்கான். வருவான்னு பார்த்தா கேன்சல் பண்ணிட்டான். இப்போ வேறு ஏதாவது கேப் தான் ஒரு கேப் பிடிச்சிட்டு போட்டிருக்கோம். அவன் 6 minutes தான் வரேன்னு போட்டிருக்கான். ஏன் வர மாட்டேங்கிறானுங்க, எதுக்கு வர மாட்டேங்கிறானுங்கன்னே தெரில. ட்ரெயினை பிடிப்போமா, சோப்பா டென்ஷன் பண்ணுறானுங்க. மும்பை சுற்றி கூட பார்க்க வரலைங்க. இங்கேருந்து கிளம்பி இன்னொரு ஸ்டேஷனுக்கு தான் போகிறோம். நம்ம ஊர்லலாம் அழகாக இப்போ இங்கே தாம்பரம் வந்தீங்கன்னா எக்மோருக்கு சூப்பராக போகலாம். என்னங்க நீங்கள் எப்படி பண்ணிச்சிருக்காங்க. மும்பை லோக்கல் ட்ரெயின் தெரியும் கொஞ்சம் இதுதான், பட் இருந்தாலும் இவ்வளோ இருக்கக்கூடாதுங்க. எப்பா சாமி, இது பார்க்க அழகாக இருக்குது இங்கே புறா இருக்கிறது. அதனால் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். இங்கே ஒரு மசூதி இருக்குது, சுற்றி ஒரே அப்பார்ட்மெண்ட் தாங்க. எல்லாம் 25 மாடி 30 மாடி தான். மேபி மும்பையில் இருக்கிறவங்க எல்லாம் அதான் விரும்புகிறாங்க போல. நல்லா நல்லா ஹைட்டாக இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க போல. ஹாப்பி ஆகிடுச்சுங்க. போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு 26 கிலோமீட்டரு, ஒரு 40 minutes ஆகும் போட்டிருக்கு. பார்ப்போம் எத்தனை மணிக்கு போகிறோம். 8 மணிக்குள்ளே போயிட்டோம்னா பக்கத்தில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அந்த ஒரு நேஷனல் பார்க் சொன்னார் ஒருத்தர். நான் அப்படிதான் இறங்கினேன், தெரியல. 8 மணிக்கு போயிட்டா மேபி ட்ரை பண்ணலாம், பார்ப்போம். நாங்கள் போவோம். சண்டே மார்னிங் இவ்வளோ டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்திங்க. சாமி இங்கே பாருங்க, சண்டே மார்னிங் எவ்வளோ டிராஃபிக் பாருங்க. கொச்ச கொச்சன்னு மக்கள் எங்கே தான் போகிறாங்க எங்கே தான் வராங்கன்னு தெரியல. அப்பா சண்டேனிங்க யாரும் தூங்க மாட்டாங்களா? எவ்வளோ காலையில் இருந்துச்சு, எல்லாரும் ஆஃபீஸ் போகிற மாதிரி
சண்டே தானே. மால் போல இருக்கு. ஆமா, ஏதோ மால், சின்ன மால். கலர்ஸ்லாம் இருக்கு. நம்மளோட ஃபர்ஸ்ட் இதுதான் மும்பை ஃபர்ஸ்ட் டைம். இது முன்னாடி வந்ததே கிடையாது. ரொம்ப நேரம் இருக்க போகிறதும் இல்லை. ஒரு 4 to 3 to 4 hours தான். அது பாதி நேரம் நம்ம பாதி மும்பை தீர்த்த மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி வச்சுட்டாங்க தாதர் ஸ்டேஷன்லேயே. பாதி நேரம் தாதர்லேயே இருந்துட்டோம். சரி வாங்க போவோம். போய் இறங்கிட்டு ஏதாச்சும் உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்றது கவர் பண்ணுறேன். ஓகேங்களா, போகலாம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் பண்ட்ரா. நம்ம ரைட்டில் போய் போடிவள்ளி போகிறோம். மக்களே இங்கே பாருங்கள், ஓஎன்ஜிசி ஆஃபீஸு தான். ஓஎன்ஜிசி இருக்கு இல்லையா, அவங்களோட ஆஃபீஸ். இந்தியன் ஆயில், ஓஎன்ஜிசி, ஜேடபிள்யூஎஸ், ஜேஎஸ்டபிள்யூ. ஆரக்கிள் ஆஃபீஸ் பாருங்கள், ஆரக்கிள் ஆஃபீஸ். ஈபே, ஆரக்கிள் எல்லாம் இங்கே தான் இருக்குது. அது ஈபே, இது ஆரக்கிள். அதோட அப்பார்ட்மெண்ட்டு ஒரு 30-40 மாடி இருக்கு போல். எவ்வளோ செம்ம ஹைட். இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்காங்க. இந்த மாதிரிலாம் சென்னையில் 1-2 பில்டிங் பார்க்குறதுக்கே பெருசாக இருக்கும். இருக்குது ஈஸியாக ஓஎம்ஆர்லாம் இருக்குது. பட் இங்கே பாருங்கள் எத்தனை பாருங்கள். அப்பா 4 பில்டிங்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இது வந்து மார்கன் ஸ்டான்லி. இப்போ சின்ன அப்பார்ட்மெண்ட்டே ஒரு 10 மாடி இருக்கும் போல். நம்ம ஊர்லாம் சின்ன அப்பார்ட்மெண்ட்னா 2-3 மாடி இருக்கும். ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது 10 மாடி. அது குறைஞ்ச எதுவுமே இல்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து மும்பை நல்லா டெவலப் ஆகிருக்கு. சூப்பராகவே இருக்குது. பட் மரம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ரொம்ப கம்மியாக இருக்குது. காரு ஏகப்பட்ட காரு இருக்குது. அதுவும் அந்த அப்பார்ட்மெண்ட் பாருங்கள், 1, 2, 3 இருக்குல்ல, 3ஆவது அப்பார்ட்மெண்ட் பாருங்கள். இப்போ எவ்வளோ பெருசு போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் எத்தனை ஃப்ளோர்னு எத்தனைக்கே தெரியாது போல இருக்குது. அவ்வளோ ஹைட்டாக இருக்காது. எத்தனை ஃப்ளோர்னு யாருக்கும் தெரியல. கட்டி கைவிடப்பட்ட அப்பார்ட்மெண்ட்டே எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். மோனோ ரயில், இதோ மோனோ ரயில். இது மெட்ரோ இல்லை நினைக்கிறேன். இது இல்லை இது மெட்ரோ தான். சாரி மெட்ரோ தான். இது மெட்ரோ ட்ரெயின். மோனோ ட்ரெயின். ஓ இது இல்லை, இது வந்து மெட்ரோ தான். மோனோ ரயில் தான். அது ஒன்று இருக்குது. அது தலைகீழ போகும். நம்ம சைனா, ஜப்பான் எல்லாம் அது இருக்குது. மும்பையில் அது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேஷன் பேர் வந்து ஒபிராய் கார்டன் போல் இந்த ஸ்டேஷன் பேர். மெட்ரோ ஸ்டேஷனே பாருங்களேன், வித்தியாசமாக இருக்குது. ஏதோ ஒரு சின்ன ஒரு கண்டெய்னரில் இருக்கிற மாதிரி இருக்குல்ல. எப்படி ஒரு வெயிட் தாங்குதுன்னு தெரியலையே. மகாராஷ்டிராவோட லோக்கல் பஸ்ஸு தான். மகாராஷ்டிரா லோக்கல் பஸ்ஸு எப்படி இருக்குது பாருங்கள். அவங்க ஒருத்தர் ஹாய் சொல்கிறாரு அவங்க. மகாராஷ்டிரா லோக்கல் பஸ் அது. ஆரக்கிள் ஆஃபீஸ் பாருங்கள். ஆரக்கிள் ஆஃபீஸ். ஈபே, ஆரக்கிள் எல்லாம் இங்கே தான் இருக்குது. அது ஈபே, இது ஆரக்கிள்.
மாடி இருக்கும் போல். எவ்வளோ செம்ம ஹைட் ஆகிட்டா இங்கெல்லாம் பாருங்கள், எவ்வளோ ஹைட்டில் இருக்காங்க. இந்த மாதிரிலாம் சென்னையில் 1-2 பில்டிங் பார்க்குறதுக்கே பெருசாக இருக்கும். இருக்குது ஈஸியாக ஓஎம்ஆர்லாம் இருக்குது. பட் இங்கே பாருங்கள் செக்கநல்லு பாருங்கள் அம்மா 4 பில்டிங்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இருக்குது வந்து மார்கன் ஸ்டான்லி. இப்போ சின்ன அப்பார்ட்மெண்ட்டே ஒரு 10 மாடி இருக்கும் போல். நம்ம ஊர்லாம் சின்ன அப்பார்ட்மெண்ட்னா 2-3 மாடி இருக்கும். ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது 10 மாடி. அது வந்து எதுவுமே இல்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து மும்பை நல்லா டெவலப் ஆகிருக்கு, சூப்பராகவே இருக்குது. பட் மரம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க, ரொம்ப கம்மியாக இருக்குது. காரு ஏகப்பட்ட காரு இருக்குது. கட்டி கைவிடப்பட்ட அப்பார்ட்மெண்ட்டே எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஒரு மெட்ரோ ஸ்டேஷனே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஏதோ ஒரு சின்ன ஒரு கண்டெய்னரில் இருக்கிற மாதிரி இருக்குல்ல. எப்படி ஒரு வெயிட் தாங்குதுன்னு தெரியலையே. மகாராஷ்டிராவோட லோக்கல் பஸ்ஸு தான், மகாராஷ்டிரா லோக்கல் பஸ்ஸு எப்படி இருக்குது பாருங்கள். அவங்க ஒருத்தர் ஹாய் சொல்கிறாரு அவங்க. மகாராஷ்டிரா லோக்கல் பஸ். அது மகாராஷ்டிராவெலாம் வாட்டி வருவாங்க. கம்ப்ளீட்டாக மகாராஷ்டிரா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சூப்பராக இருக்கும் போல் மகாராஷ்டிரா. கொஞ்சம் பொறுமை வேணுங்க. இங்கே வந்து இதை மெட்ரோ ஸ்டேஷன் தெரியுதா? பார்க்குறதுக்கு நீளமாக ஒரு மால் மாதிரி இருக்குல்ல, இதான் மெட்ரோ ஸ்டேஷன். இது பெரிய கண்டெய்னர் கட்டி விட்ட மாதிரி இருக்குது. ஆரே வாப்பா அந்த ஸ்டேஷன் பேர் ஆரே. மகாராஷ்டிரா ஒரு டைம் வருவோம். இப்போ ஃப்ரீயாக ஒரு டைம் மகாராஷ்டிரா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நிறையா இருக்குது மகாராஷ்டிராவில். ஹில் ஸ்டேஷன்ஸாக இருக்கட்டும், சீனிக் ரூட்ஸாக இருக்கட்டும், க்ரீனரியாக இருக்கட்டும், சிட்டிஸாக இருக்கட்டும், ஏன்ஷியன்ட்டு ஹிஸ்ட்ரி, அப்புறம் கல்ச்சர்ஸ் நிறையா இருக்குது. பட் ரொம்ப பொறுமை வேணும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நம்மளை சோதிச்சு எடுத்துரும். அப்போ அப்படியே போகுது. ஃபுல்லாக பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் தான். எதுவுமே வந்து அதெல்லாம் பாருங்கள் எப்போ ஓம்கார் ஏன்னா இவ்வளோ ஹைட்டாக இருக்குது. ஆனால் 70-80 மாடி இருக்கும் போலியே. எப்பாடி எத்தனை வரைக்கும் வண்டியாக இருக்குது. கிட்ட காமிக்கிறேன் பாருங்க. அதுதான் பயங்கர ஹைட்டுங்க. நம்ம வீடியோவில் தெரியாது, ஆனால் செம்ம ஹைட்டுங்க அது. அடுத்த ஸ்டேஷன் வந்துருச்சு. அடுத்த மெட்ரோ ஸ்டேஷன் திந்தோஷி. இப்படி மேலே ஏறி உள்ளே போனால் டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே போகணும்னு நினைக்கிறேன். திந்தோஷி எவ்வளோ ஹைட் இருப்பாங்க. எல்லாம் எப்படியும் ஒரு 70 மாடி இருக்கும் போல இருக்குது. காலையில் 70 ஆகுது, மேலேயே இருக்கும் போல. இதெல்லாம் வாங்கியிருக்காங்களா? பெரிய விஷயம். சும்மாவா சொல்லுவாங்க மும்பையில் எல்லாம் பெரிய ஹைட்டாக இருக்கும் அப்படின்னு. இதுதான் சொல்லியிருப்பாங்க போல. எவ்வளோ ஹைட்டாக இருக்குது சாமி. நம்ம ஊரில் இந்த மாதிரி பார்க்குறது ரொம்ப இஷ்டம். தேவையில்லைங்க இந்த ஊர். இந்த மாதிரி சிட்டியை மட்டுமே டெவலப் பண்ணாமல் இங்கெல்லாம் பாருங்களேன். எப்பா கொஞ்சம் கேமராவில் வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து சின்னதாக தெரியும், ஆனால் ஹேண்டில் பார்க்குறப்போ நேரில் பார்க்குறப்போ அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. இன்னொரு பில்டிங் இருக்குது இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் பாருங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்குது சாமி. பட் ட்ரெயின் கனெக்டிவிட்டி எல்லாம் இருக்குது, ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ட்ரெயினை தான் பார்க்க முடிய மாட்டேங்குது. புஷ்பாப்பா இருக்கான். போவோம். இதுதான் மெட்ரோ. இங்கே மெட்ரோலாம் வேறு கலரில் இருக்குது பாருங்க. ட்ரெயின் போகுது. ட்ரெயின் போகுதுல எல்லோ கலர். அதான் இங்கே பாருங்க. சரி வாங்க போவோம்.